ஹாய் வணக்கம் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. இந்த வாரம் பெருசாக இந்த அப்டேட்ஸுமே ரிலீஸ் ஆகல. ஸோ ஏதோ இருக்கிற ஒரு சில அப்டேட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கறது முதல் நம்ம சேனலில் முதல் முறையாக ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் நாம முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி டூபி ஹீரோக்ஸ் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ நம்ம கிரஞ்சிரோ சைடில் கொண்டு வந்துட்டாங்க நண்பா. இது ஒரு வெத்தர அனிமி. என்ன போல ஒரு சாதாரண ஆளால கூட ஹீரோ ஆக முடியுங்கிற உனக்கு என்ன வயசு ஆகுது? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் ஹீரோ சைஃபை ஆக்ஷன் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயுமே முக்கியமா இந்த அனிமியோட ஃபைட் சீன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். அதோட இது ஒரு சைனீஸ் அனிமி. ஸோ மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. ஸோ நம்ம கிரஞ்சிரோ சைடில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுமே அடுத்தது நிறைய அனிமி கொண்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கிரஞ்சிரோ சைடில் வந்து ஒரு பெஸ்ட் அனிமியா இந்த டூபி ஹீரோக்ஸ் அனிமியை சொல்லலாம். ஸோ இதுக்கு முதல் யூரி ஒன் ஐஸ்ங்கிற அனிமியை தமிழ் டப்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சுமாரான அனிமி தான். ஆனா இப்போ இந்த தடவை ஒரு பெத்தான அனிமியே கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். சரி, இதுக்கடுத்து நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4 ஃபைனல் பார்ட் வந்து ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட் டூ அண்ட் ஐயா போலர் ஆப்போசைட் என்கிற அனிமியை நம்ம கிரஞ்சிரோ சைடில் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் படி இது வரைக்கும் 7 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட அடுத்த எபிசோட் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ இனிமே மார்ச் 15 தான் இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்பை நம்ம கிரஞ்சிரோ சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டப்பிங் வேலை எல்லாமே இருக்கிறதால இந்த அனிமியோட அடுத்த எபிசோட மார்ச் 15 தான் நம்ம கிரஞ்சிரோ சைடில் தமிழ் தெலுங்கு டப்ல எதிர்பார்க்கலாம் நண்பா. ஸோ இந்த அனிமி யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்கூல் லவ் ரொமான்ஸ் காமெடி அனிமி தான். சரி, இதுக்கு அடுத்து நம்ம சோனி சேனல்ல நைட்டு 10:30 அந்த கிரஞ்சிரோல் பிளாக் டைம்ல நம்ம ஹொக்கோடோ கேர்ள்ஸா சூப்பர் அடோரபிள் என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த அனிமியோட தமிழ் டப் வந்து ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருமே பார்த்துருப்பீங்க. அதாவது போன வருஷம் ஜூலை மந்த்ல என்னவோ கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனிமி நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு லவ் ரொமான்ஸ் காமெடி அனிமி தான். ஸோ இது எப்படி நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல மார்ச் 19 ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர் கீல்பால் ரன் என்கிற அனிமியை தமிழ் டப்லயுமே கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட முதலாவது எபிசோட் 47 நிமிஷம் ரன்னிங் டைம்ல இருக்க போகுது நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அவங்களுமே அடுத்தது நமக்கு தமிழ் டப்லயுமே அனிமிஸை டப் பண்ணி கொண்டு வருவாங்க. சரி, நெக்ஸ்ட் தட் டைம் ஐ கோட் ரெயின் கார்னட் அஸ் அ ஸ்லைம் அனிமியோட சீசன் 4 வந்து அடுத்த மாசம் அதாவது ஏப்ரல் மந்த்ல நம்ம கிரஞ்சிரோ சைடில் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 4 மொத்தமா ஒரு 5 கோரா ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதுல முதல் 2 கோரா தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சீசன் 4 நம்ம தமிழ் டப்ல எதிர்பார்க்கலாம். I'm waiting. சரி, இதுக்கு அடுத்து போன வருஷம் ஜூலை முதல்ல நம்ம மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே தமிழ் டப்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோ சைட்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இந்த அனிமியோட சீசன் 3க்கான ஒர்க் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நண்பா. இனிமே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷமுமே இந்த அனிமியோட சீசன் 3 எதிர்பார்க்கலாது. ஸோ இப்போ சீசன் 3 ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஸோ இப்போதைக்கு சீசன் 3க்கான எந்த வேலையுமே இவங்க ஸ்டார்ட் பண்ணல நண்பா. அதோட இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட மங்காவுமே போன வருஷம் எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல எண்ணிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன சந்தோஷமான ஒரு அப்டேட் என்ன, இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங்க்கு ஒரு ஒன் ஷாட் மங்கா ஒன்றுமே இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்த்ல கொண்டு வர போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மங்காவுமே எப்படி இருக்காண்டு. ஸோ யாரும் இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 3 மட்டும் வெயிட் பண்ண முடியாதவங்க மங்கா சைடில் போய் ரீட் பண்ணி பாருங்க. சரி, இதுக்கு அடுத்து ஏப்ரல் நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் அனிமியோட சீசன் 4 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த அனிமியோட 4 எபிசோட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த அனிமியோட சீசன் 4 மொத்தமா 16 எபிசோட் இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பாப்பேன் நண்பா. ஸோ இதே மாதிரி இந்த ஏப்ரல் ஒரு இன்னொரு முக்கியமான அனிமி ஒன்றுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா டோரா கெட்டோரா அனிமியோட சீசன் 2 தான். இந்த சீசன் 2 போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா ரிலீஸ் ஆகல. ஸோ இப்போ இந்த சீசன் 2க்கான எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இந்த சீசன் 2ல மொத்தமா 11 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா இந்த அனிமிக்கு நம்ம மாப்பா ஸ்டுடியோ தான் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம கிண்டாமா கிரியேட்டரோட ஒரு நியூ அனிமி வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா டேண்டலைன் என்கிற அனிமி தான். ஸோ இது வந்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல அடுத்த மாசம் அதாவது ஏப்ரல் மந்த்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறமா காதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க நண்பா. ஸோ இப்போ இந்த அனிமியோட சீசன் 1 எல்லா எபிசோடுமே நம்ம கிரஞ்சிரோ சைடில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரும் ஒரு இசக்காய் அட்வென்ச்சர் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியை நம்ம மியூஸ் இந்தியா யூடியூப் சேனலில் வாரம் எவ்ரி டியூஸ்டே தமிழ் டப்லேயுமே ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டப் தான். ஸோ யாருக்கும் இந்த அனிமி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா.
அடுத்து இந்த ஏப்ரல் மந்த்ல ஒரு நியூ ரோம்காம் அனிமி ஒன்றுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் ப்ரீடியஸ் கேர்ள் இன் மை கிளாஸ் என்கிற அனிமி தான். ஸோ இந்த அனிமியை ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அனிமியுமே எப்படி இருக்க போதுண்டுமே. சரி போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.